கண்முன்னே ஆடினால்தான் பெரியதா சக்தி பெரியதா என்று உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேக தீரும். பார்வதா, அப்படி என்றால் நீ வீடு வீட்டிசை பாடு. நான் புரிந்த நடனத்தை இப்போதே புரிகிறேன். தில்லையிலே புரிந்த நடத்தை போல் புரிந்தவுடனே இந்த 14 உலகம் கட கட கடவென்று ஆடு கொண்டிருக்கிறது. நான் யார், எப்படி படைத்தவன்? நீர், நிலம், காற்று, நெருப்பு என்று சொல்லக்கூடிய 5 பஞ்ச பூதங்களை உடையவன் நான். நான் அசைந்தால் அசையும் இந்த உலகம், நான் அசையாவிட்டால் ஏது இந்த உலகம். அப்படி பார்க்கும்போது இந்த சிவனை காட்டிலும் சக்தான் பெரியதென்று உரைத்தாயே, பார்த்தாயா? உன்னுடைய ஆணவத்தை அடக்கிவிட்டு பார்வதா சுவாமி, இதப்பா இருந்தாலும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை நான் செய்தேன் என்றால், எதற்காக சுவாமி? பூலோகத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் அனைவருமே ஆண்தான் உயர்ந்தவர், பெண்தான் உயர்ந்தவர் அப்படி என்று பாகுபாடோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இந்த உலகத்திலே அதாவது நான் எப்படி உனக்கு இடபாகத்தை கொடுக்கிறேனோ அதேபோல் இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் ஆண்கள் அத்தனை பேருமே ஆணும் பெண்ணும் சரி சமமே அப்படி என்று நினைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இப்போது இந்த சிறிய திருவிளையாடலை நான் ஆடினேன். இருவருமே சண்டை போட்டு போட்டி போட்டுக் கொண்டிருந்தால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் என்ன செய்வார்கள்? ஆகினாலே ஆணும் பெண்ணும் சரி சமமே என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே தான் இப்படிப்பட்ட திருவிளையாடலை ஆடினேன். பார்த்தாயா, இந்த கிராமத்திலே பில்வநாத ஈஸ்வரர் சக்தி சமேதனாக இருவருமே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, ஆமாம் சுவாமி. நாடக கலை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு எங்கள் ஆரணி தனுசு, இலசு புதுசு எங்கள் ஆரணி தனுசு தனுசு நாடகம் நடத்தி பாசமலர்கள் பாசமலர்கள் நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல்